Hi guys, welcome back to my channel NV Cooks Homemade Recipe. சம்மர் ஸ்பெஷல் ஒரு ட்ரிங்க் பார்த்துடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசம் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அடிக்கடி செய்யலாம். ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடிமேட் ஜெல்லி பேக்கெட் வாங்கியிருக்கோன்னு அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 பேக்கெட் ஜெல்லியில் பவுடர் இருக்கும், அது 2 சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைஞ்சிடுச்சுன்னா அது வரைக்கும் கேஸ் ஓப்பன் பண்ண வேண்டாம், ஆன் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிச்சிடுச்சுன்னா ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சூடாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு ஜெல்லி செட் ஆகிறதுக்காக. அதனால் கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சூடாடிடும். சூடாடிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஜெல்லி உங்களுக்கு கட்டி ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஜெல்லி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் என்ன ட்ரெஸ் செய்கிறீங்க அதில் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் அது பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். அவ்வளோ நல்லா குழு ஆகிடும். அப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். என்னென்ன வேணும்னு அதில் ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சம் பாதாம் ஜாஸ்தி சேர்த்துருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரைக்கட்டுடி பாதாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் தோல் ஃபுல்லாக அப்படியே ஊறிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் மிக்சியில் இதை அடிச்சுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு 3-4 ஏலக்காய் போட்டுடலாம். ஃப்ளேவருக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். அடித்து ஒரு பாத்திரத்தில் அதை வச்சிடலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன் நான் பாத்திரத்தில். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்க அந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் கொதிக்க வச்சுடுங்க. ஒரு கொதி வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு நான் ஒரு குங்குமப்பூ கொஞ்சம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ சூடில் கொஞ்சம் கலர் வந்துடும். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல். இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வெறும் பாதாம் பால் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து பாதி ஆகிடுச்சு பால் எனக்கு. இப்போ குங்குமப்பூ கூட நல்லா கலர் போட்டு வந்துருச்சு. இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் வேண்டாம் விட்டுடுங்க. இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கலர் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலராக கோல்டன் கலராக இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இனிப்புக்காக நாங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போது உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. ஜாஸ்தி நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சர்க்கரை போட்டுக்கோங்க. நாங்கள் மீடியமாக சாப்பிட்றோம், அதனால் ஒரு கிண்ணம் அளவுக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஸ்தி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா போட வேண்டாம். எனக்கு இதே கொஞ்சம் நேரத்தில் நான் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் போடுறதுக்கு தேவையில்லை, அதனால் ஆட் பண்ணல. உங்களுக்கு டேஸ்ட்க்கு அக்கார்டிங் நீங்கள் எவ்வளோ வேணும் நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் கலர் கூட அவ்வளோ அழகாக கோல்டன் கலர் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்துடும் முந்திரி பருப்பு அதுவும் அடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். ஏன்னா இது நாங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுருக்கோம். ஏலக்காய் கூட சேர்த்து அடித்து வச்சுருக்கோம். அதனால் கெட்டியாக இருக்குது. இது கடையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக அந்த பாதாம் ஃபுல்லாக கடைஞ்சிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதித்து உங்களுக்கு திக்காயிடும், நல்லா வெந்து போயிடும். இல்லைன்னா அந்த பாதாம் வேகலைன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா வெந்துடும், மிக்ஸ் ஆகிடும். பால் ஃபுல்லாக அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ அழகாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்மர் டைமில் ஒரு டைம் ஈவினிங் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
கெஸ்ட் வந்தால் கூட அப்படியே செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கும். வெளியேருந்து வாங்கி கொடுக்க சொல்ல மாட்டாங்க. அதனால் சம்மர் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெளியே வாங்கினா கூட அது எவ்வளோ அன்ஹெல்தி. வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி செலவும் ஆகாது, ஹெல்தி கூட அவ்வளோ ஹெல்தி இருக்கும். டேஸ்டி அப்படியே ஹெல்தி சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொதித்து பாதி ஆயிடுச்சு பால் எனக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் அது சூடு அடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் செட் பண்ணிடலாம். உங்களுக்கு டக்குன்னு கெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதம் மூடு வைக்கல, ஜெல்லி செட் ஆகலைன்னா நீங்கள் எப்படி டக்குன்னு செய்வீங்க? ஜெல்லியெல்லாம் போட வேண்டாம். அந்த டைமில் மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். பாதாம் வெறும் ட்ரையாக அப்படியே நம்ம காஞ்ச பாதாம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல ட்ரையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜெல்லி எனக்கு செட் ஆகிடுச்சு, நான் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜெல்லி எந்த மாதிரி துண்டு வேணும், பெரிய சைஸ், சின்ன சைஸ், மீடியம் சைஸ், அந்த மாதிரி நீங்கள் சைஸ் போட்டுக்கலாம். நான் மீடியமாக தான் போட்டிருக்கு, ரொம்ப பெருசு போடல, ரொம்ப சின்னதாக போடல. நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். நான் டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ரெசிபி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதாம் பால் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கு. சப்ஜா ஊற வச்சுருந்தா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்தேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஊற வச்சுருந்தேன் 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ பாலில் ஆட் பண்ணி எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நம்ம ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த டைமில் நீங்கள் ஒரு தடவை சர்க்கரை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சப்ஜா அப்புறம் ஜெல்லி ஐஸ் க்யூப் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருந்துச்சு. அதனால் கம்மியாக ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை மறுபடி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நான் சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டா அப்படியே மனசுக்கு திருப்தி ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணி நான் ட்ரேயில் போட்டிருக்கு. மேலே கொஞ்சம் அப்படியே பாதாம் சேர்த்துட்டு சில்வர் ஃபாயில் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் டெக்கரேஷனுக்காக நான் போட்டிருக்கு. அவ்வளோ அழகாக வந்திருக்குது, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே மவுத் மெல்ட்டிங்காக டேஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் சம்மர் டைமில் செஞ்சு பாருங்கள். பாடி அப்படியே குழு நல்லா கூலாயிடும். எத்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆலில் அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.